அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் ஆயுள் தண்டனை பெற்று சிறையில் இருக்கும் ஞானசேகரன் சிறை அதிகாரிகள் தன்னை தாக்கிக் கொள்ள சதி செய்வதாக கூறி 3 நாட்களாக உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் தகவல் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஏற்கனவே இந்த வழக்கில் யார் அந்த சார் என்ற மர்ம முடிச்சுக்கள் அவிழாமல் இருக்கும் நிலையில் தேர்தல் நேரத்தில் ஞானசேகரனின் இந்த திடீர் நடவடிக்கை அரசியல் மற்றும் அதிகார மட்டங்களில் அதிர்வுகளை உருவாக்கியுள்ளது. இந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட ஞானசேகரன் திமுகவின் ஆதரவாளர் என மு.க. ஸ்டாலினே கூறினார். குறிப்பாக தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் மற்றும் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் ஆகியோருடன் ஞானசேகரன் நெருக்கமாக இருக்கும் புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் வெளியாகி பெரும் விவாதத்தையே ஏற்படுத்தின. யார் அந்த சார் என்று ஞானசேகரன் செல்போனில் பேசியதாக கூறப்படும் மர்ம நபர் ஒரு செல்வாக்கு மிக்க அரசியல் புள்ளியாக இருக்கலாம் என்ற சந்தேகம் இன்னும் நீடிக்கிறது. ஞானசேகரன் மீது பல்வேறு திருட்டு வழக்குகளும் இருந்த நிலையில் 120 சவரன் நகைகள் பறிமுதல் செய்யப்பட்டன. இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றக்கோரி அதிமுக வழக்கறிஞர் வரலட்சுமி தொடர்ந்த வழக்கால் சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கப்பட்டது. சிறப்பு புலனாய்வு குழுவின் விசாரணையை தொடர்ந்து கடந்த ஆண்டு ஜூன் மாதம் சென்னை மகளிர் நீதிமன்றம் ஞானசேகரனுக்கு ஆயுள் தண்டனை விதித்து உத்தரவிட்டது. அன்று முதல் அவர் புழல் சிறையில் அடைக்கப்பட்டு தண்டனை அனுபவித்து வருகிறார். இந்நிலையில் கடந்த 19ஆம் தேதி நள்ளிரவு சிறையில் ஞானசேகரனுக்கு திடீரென கடுமையான வலிப்பு நோய் ஏற்பட்டதாக சொல்லப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து சிறை காவலர்கள் உடனடியாக சிறை மருத்துவமனைக்கு தகவல் தெரிவித்தனர். முதலுதவிக்கு பிறகு மேல் சிகிச்சைக்காக அவர் சென்னை அரசு ஸ்டான்லி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். அங்கு அவருக்கு பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் மருத்துவர்கள் தீவிர சிகிச்சை அளித்தனர். நாட்டையே உலுக்கிய அண்ணா பல்கலைக்கழக பாலியல் குற்றவாளியும் ஆயுள் தண்டனை கைதியுமான ஞானசேகரனுக்கு தேர்தல் பரபரப்பு சூழலில் திடீர் வலிப்பு ஏற்பட்ட சம்பவம் சிறை வட்டாரத்தில் மட்டுமல்ல அரசியல் வட்டாரத்திலும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் சிகிச்சை முடிந்து மீண்டும் சிறைக்கு அனுப்பப்பட்ட பாலியல் குற்றவாளி ஆயுள் தண்டனை கைதி ஞானசேகரன் சிறை அதிகாரிகள் தன்னை கடுமையாக தாக்குவதாகவும் தனது உயிருக்கு ஆபத்து இருப்பதாகவும் சிறையிலேயே தன்னை கொல்ல சதி நடப்பதாகவும் தெரிவித்து சிறையில் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது.